श्लोकத்தில் श्लोका नंबर 2 अधियज्ञः कथं कोत्र देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथं ज्ञेयोऽसि नियतात्मभिः. So adi யஜ்ஞஹா கஹா, அதி யஜ்ஞம் என்றால் என்ன? இது கேள்வி நம்பர் 6. இப்போ இந்த கேள்வி நம்பர் 6லேயே ஒரு சைடு கொஸ்டினும் இருக்குது. என்ன அப்படின்னா, கதம் அஸ்மின் தேஹே வர்த்ததே, அதுதான் அதில் சப்டிவிஷன் கேள்வி. அந்த அதி யஜ்ஞஹா அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்கே, அது எப்படி இந்த தேகத்தில் ரிசைடு பண்ணுறது, எப்படி இந்த தேகத்தில் அது இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அர்ஜுனனுக்கு அதி யஜ்ஞம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் என்னன்னு கேட்குறான். இதில் சப்டிவிஷன் கேள்வி வேறு. அது இந்த தேகத்தில் எப்படி இருக்குது. ஸோ எப்படி அது தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு அப்படின்னா, யாராவது எப்போயாவது பேசும் பொழுது அறகுறையாக ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் காதில் வாங்கிட்டு கேள்வி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா லாஜிக்கலி அது யஜ்ஞம்னா என்னன்னே தெரியாத போது எப்படி அவன் அது இந்த தேகத்தில் எப்படி வசிக்கிறது அப்படின்னு கேட்க முடியும். ஸோ இதை அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 6A and 6B இந்த கொஸ்டின். அது யஜ்ஞம் என்றால் என்ன, அது இந்த தேகத்தில் எப்படி வசிக்கிறது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது. 7வது கேள்வி தான் ஃபைனல் கொஸ்டின். இதுலேயும் நாம் சப்டிவிஷன்ஸ் பார்க்கலாம். மெயின் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது சாகும் தருவாயில் பகவானை ஞாபகம் வச்சுக்கிறதுனால என்ன எனக்கு பிரயோஜனம், ஆர் ஞாபகம் வச்சுக்கிறது ஏன் இம்பார்ட்டண்ட், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். இது 7A அப்படின்னு போட்டுக்கலாம். அதனோட சப்டிவிஷன் கேள்வியாக என்னன்னு பார்த்தோன்னா, சாகும்போது கூட யாராலையாவது பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இது நம்ம எல்லாருக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய கேள்வி இல்லையா. ஸோ அவனுக்கும் அந்த கொஸ்டின் இருந்தது, அதனால் கேட்குறான். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம எல்லோரும் நன்னா இருக்கும்போதே நம்மளால் பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியாது. எல்லாமே நன்னா போயின்ட்டுருக்கு அப்படின்னா பகவான் ஞாபகத்துக்கு வருவாரா நமக்கு? எப்போ அவர் ஞாபகப்படுத்திப்போம்? அப்போ என்ன பக்தர்கள் நாம்? ஆர்த்த பக்தாஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அப்போது எப்போ கஷ்டம் வந்ததுன்னா பகவான்கிட்ட ஓடி போய் ப்ளீஸ் அந்த கஷ்டத்தை மட்டும் எனக்கு தீர்த்துடு, அதோடு அவ்வளோதான், பகவானை மறந்துடுறோம் இல்லையா. அப்போ சாகும்பொழுது எப்படி என்னால் பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இங்கே டவுட் வருது. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம தியானம்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சகுண ஈஸ்வர உபாசனா பண்ணணும்னா யாரை ஆலம்பனமாக எடுத்துக்கணும்? பகவானை தானே நம்ம ஏதாவது ஒரு சிம்பிளாக எடுத்துட்டு தியானம் பண்ணணும். இப்போ நம்ம தியானத்துக்கு உட்காரும்போது பகவான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாரா? பகவானை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா. கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்மளால் பேசாமல் உட்கார முடியுமா அப்படின்னா உட்கார முடியாது. நிறைய விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா. அப்போ மெடிடேஷன் போதே இது நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது, மரணிக்கும் தருவாயில் எப்படி என்னால் பகவானை ஞாபகப்படுத்திக்க முடியும்? பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. பிராண பிரயாண சமய, இன்னும் மரணிக்கும் தருவாயில் என்ன நடக்கிறது? எப்போ உயிர் போச்சுன்னு சொல்கிறோம்? பிராணன் இந்த தேகத்தை விட்டு போகும் பொழுது இல்லையா. அப்போ பிராணன் போகிற சமயத்தில் எவ்வளோ அவஸ்தை இருக்கும்ல, கபம் பித்தம் வாதம்லாம் இருக்குல்ல, அது ரிலேட்டடாக அதானே நம்மளோட பாடியில் இருக்குன்னு ஆயுர்வேதம் சொல்கிறது இல்லையா. அது ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருக்கும். அப்போ யாராவது ஸ்மரணம்
குதஸ்யத்தை எப்படி நான் வந்து பகவானை வந்து அந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்க முடியும்? இங்கே வலிக்கிறது, அங்கே வலிக்கிறது, அச்சச்சோ நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேனே, என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியலையே, இப்படி தான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருக்குமே ஒழிய பகவானை போய் யாராலையாவது ஞாபகப்படுத்திக்க முடியுமா? இதுதான் வந்து அவனுடைய கேள்வி. ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொன்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நீயே சொல்லி கொடுத்துரு கிருஷ்ணா. இதுதான் வந்து அர்ஜுனனுடைய கேள்வி. ஸோ பிரயாண காலே அட் த டைம் ஆஃப் த ஃபைனல் ஜேர்னி, அந்த நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கிட்டே இருந்தெல்லாம் நாம் பிரியும் பொழுது எப்படி நான் பகவானை ஞாபகம் வச்சுக்கிறது? கதம் ஞேயசி, உன்னை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்குறான். ஞேயஹா அப்படின்னா அந்த இடத்துல தேயஹா அப்படின்னு போட்டுக்கணும். அதாவது எப்படி ஸ்மரணிக்கிறது. அப்புறம் யார் வந்து ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுப்பாளாம்? நியதாத்மபிஹி, நியத ஆத்மபிஹி. நியத்த அப்படின்னு சொன்னால் கமிட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கமிட்டட் பீப்புள், ஆத்மபிஹினா இந்த இடத்துல வந்து மக்கள்னு எடுத்துக்கணும், நாட் தி சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். அப்போ யாருக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கோ, யார் வந்து இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டியாக இருக்காளோ அவளால் தான் வந்து இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? அதனால் அவள் எப்படி இதை ஞாபகம் வச்சுப்பா? அவளால் மட்டும் எப்படி இதை பண்ண முடியறது அப்படின்றது அர்ஜுனனுடைய கேள்வி. இது வந்து 7B. ஸோ எப்படி அட்ரஸ் பண்ணுறான் கிருஷ்ணரை? மதுசூதனா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறான். போன ஸ்லோகத்தில் புருஷோத்தமான்னு கூப்பிட்டான், இந்த ஸ்லோகத்தில் வந்து மதுசூதனா. இப்போ சப்போஸ் புருஷோத்தமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியாக தெரியாமல் புரிஞ்சுட்டா கூட பகவானதை 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தமானா யார் அப்படிங்கிறதை நமக்கு சொல்லுவார். மதுசூதனா அப்படின்னு சொன்னால் நமக்கே தெரியும், மது அப்படிங்கிற அரக்கனை வந்து சாகடிக்கிறதுனால, வதம் பண்ணுறதுனால அவருக்கு வந்து மதுசூதனா அப்படின்னு பேர் கிடைக்கிறது. இங்கே வந்து மது அப்படின்னா இப்போ நம்ம இக்னோரன்ஸ் அப்படின்னு அதை எடுத்துட்டோம்னா, இக்னோரன்ஸை யார் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா? இப்போ யார் நம்மளுக்கு இந்த டீச்சிங்கை கொடுத்துட்டுருக்கா? கிருஷ்ண பரமாத்மா கொடுத்துட்டுருக்கார். ஸோ அதனால் கூட அவரை நாம் அந்த இக்னோரன்ஸை அவர் வந்து வதம் பண்ணுறதுனால பகவானை நாம் மதுசூதனா அப்படின்னும் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் வந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் இப்போது இந்த சாப்டரோடைய பிகினிங்லேயே தன்னுடைய டவுட்ஸை வந்து கேட்குறான். இப்போ கிருஷ்ணரும் வந்து அவருடைய ஆன்சரை வந்து 3வது ஸ்லோகத்திலேருந்து சொல்ல போகிறார். கிருஷ்ணருக்கு வந்து ஏதாவது இந்த நம்மளாம் எக்ஸாம் எழுதும்போது சாய்ஸ்லாம் கொடுப்பால்ல, ஆன்சர் எனி 5 out of 7 அந்த மாதிரி ஏதாவது சாய்ஸ்லாம் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. பாவம் 7 கேள்வி கேட்டிருக்கான், 7க்கும் இப்போ வந்து கிருஷ்ணர் பதில் சொல்லி ஆகணும். என்ன